குங்ஃபூ கத்துக்கலாம்னு போனா என் குரு என்னைய புதுசா ஒரு வீட்டை கட்டச் சொன்னாரு. நானும் சலிக்காம சுத்தி இருந்த கல்லு கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு வழியா ஒரு குட்டி வீட்டை கட்டி முடிச்சேன். ஆனா என் குரு அந்த வீட்டை தன் விரலால லேசா தொட்டாரு பாருங்க. அந்த வீடு அப்படியே தபதபான்னு சரிஞ்சு விழுந்துடுச்சு. அடுத்த வாட்டி விடக்கூடாதுன்னு மண்ணுல தண்ணிய ஊத்தி நல்லா குழைச்சேன். கல்லுங்களுக்கு நடுவுல சிமெண்டை வச்சு பூசி செமஸ்ட்ராங்கா ஒரு வீட்டை கட்டினேன். இப்போவாவது வித்தையை சொல்லிக் கொடுப்பாருன்னு நம்பிக்கையா குருவை போய் பார்த்தேன். ஆனா மனுஷன் ஒரே ஒரு உதைதான் விட்டாரு. அந்த செவுரு அப்படியே இடிஞ்சு விழுந்துடுச்சு. எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனா குரு எதையும் விளக்கல. பதிலுக்கு அந்த வீட்டையே மொத்தமா தரமட்டமாக்க ஓடுனாரு. நானும் விடாம பின்னாடியே ஓடுனேன். ஆனா அவரோட வேகத்தை என்னால பிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல செவுத்த முட்டியாலே இடிச்சாரு. கஷ்டப்பட்டு நான் கட்டுன வீட்டை அவரே இப்படி சிதைக்கிறதை பார்த்தப்போ குரு வேணும்னே என்னை பழிவாங்கறாரோன்னு தோணுச்சு. ஆனா வித்தைய கத்துக்கணுமேங்கிற வைராக்கியத்துல கோபத்தை அடக்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டை கட்ட ஆரம்பிச்சேன். 3 பகல் 3 ராத்திரி கண்ணு முழிச்சு வேலை பார்த்தேன். ஒரு வழியா வீட்டை கட்டி முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில குருவோட சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு குரு எந்திரிச்சு மறுபடியும் என் வீட்டை இடிக்க போனாரு. நான் பதறிப்போய் முன்னாடி ஓடி அவரை தடுத்தேன். நான் கட்டுன வீட்டை காப்பாத்த என் உடம்பையே கேடயமா மாத்தி அவரோட அடிகளை எல்லாம் தடுத்தேன். என் தடுப்ப மீறி அவரால உள்ள போக முடியலன்னு தெரிஞ்சதும் குரு என்ன அப்படியே அந்த வீட்டுக்குள்ள தள்ளிவிட்டாரு. நான் அந்த செவுத்தை 2 கையாலையும் இறுக பிடிச்சுக்கிட்டேன். இத்தனை நாள் அந்த வீட்டை கட்டுனதுல கிடைச்ச அனுபவத்துல குருவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு என் மனசுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு.